அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 27/10/2025 திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் வந்து என்னென்னா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும், அதாவது எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்னென்னா எப்படி இருக்குது, நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் வந்து என்னென்னா எந்த மாதிரி இருக்குது, அன்றைக்கி எந்தெந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா இருக்குது, இதை பொறுத்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கணிப்பு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் வீடியோக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 24/10/2025 அன்றைக்கி 25,795 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி ரேஞ்சில் வந்து 96 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் வந்து என்னென்னா க்ளோஸ் ஆகிருக்கு. -0.37% அளவுக்கு நெகட்டிவில் என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த் எண்டு, அதாவது என்னென்னா இன்னி வரைக்கும் இந்த அக்டோபர் மந்தில் -244 கோடி அளவுக்கு இவங்க வந்து நெட் செல்லிங்காக வந்து என்னென்னா இருக்காங்க. இதே டிஐ பார்க்கும்போது 33,989 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வரைக்குமே அக்குமுலேஷனாக தான் வந்து என்னென்னா இந்த போயிட்டுருக்காங்க இவங்க வந்துட்டு. ஸோ நம்ம எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்க்கும்போது, ஸோ லாஸ்ட்டு ஒரு 6 மந்த் டேட்டாலாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராக செல்லிங் வந்து என்னென்னா எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. பட் இந்த மந்த் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பையிங்லேயே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மேஜராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே பார்க்கும்போது ஒரு ஓகேவான இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 244 கோடி நெட் செல்லிங்காக தான் இருக்காங்களே தவிர அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படின்றது வந்து என்னென்னா தெரிய வருது. ஓகேங்களா, நீங்கள் எஃப்ஐஐ இங்கே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவங்க வந்து என்னென்னா பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு செல்லிங் இருந்திருக்காங்க. மீதி எல்லா இடத்துலையுமே என்னென்னா ஒரு பையிங் ஸ்டேஜில் தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்முடைய டிஐ வந்து என்னென்னா நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கண்டினியூஸாக ஒரு பையிங் ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ஓவரால் வந்து என்னென்னா போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்மளுடைய ஜஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் டேட்டா நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 25,795 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டவ் ஜோன்ஸ் பார்த்தாலும் என்னென்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1% அளவுக்கு அப்பில் முடிஞ்சிருக்கு. S&Pயும் 0.79%, நாஸ்டாக்கும் 1.15% அளவுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது FTSE, CAC, DAX, அதாவது என்னென்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நம்ம செக் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நியூட்ரலில் வந்து வந்திருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. பட் இந்த யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம எப்பவுமே எது பார்ப்போம்னா நிஃப்டி என்னென்னா பார்ப்போம் நம்ம ஏஷியன் மார்க்கெட்டில். அதாவது 25,865 ரேஞ்சில் வந்து இவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது 25,795 கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் இருக்காங்க. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா 50லேருந்து 60 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லெசராக தான் நம்ம வந்து செக் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இப்போ இருக்கிற ரேஞ்ச் படி பார்க்கும்போது என்னென்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் தான் வந்து என்னென்னா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனா தெரியுது. மேபி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 பாயிண்ட் அப்பு ப்ளஸ் டவுன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து என்னென்னா நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து டிசிஷன் வந்து எடுப்போம் நம்ம. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் சார்ட் நான் வந்து என்னென்னா டே சார்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே வந்துட்டு 25,795 அப்படின்ற ரேஞ்சில். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வந்து என்னென்னா வரும். ஸோ டியூஸ்டே அன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி வந்து என்னென்னா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு ரீசெண்டான ஒரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஹை வந்து என்னென்னா ஒரு இருந்திருந்தது. அதாவது 25,676 அந்த ரேஞ்சும் 25,456. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,400லேருந்து 25,500 ஒரு நல்லாவே வந்து என்னென்னா ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் இந்த இடத்துல. அதுமாதிரி என்னென்னா ஹை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஓவரால் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து என்னென்னா ஆல் டைம் ஹை வந்து இருந்தது 25,300 அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் வந்து எடுத்துக்கும். இப்போ ரீசெண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,100 அந்த ஒரு ரீசெண்ட் ஹை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இந்த வீக் ஃபுல் எக்ஸ்பைரியில் வந்து பார்க்கும்போது வந்து என்னென்னா 25,500 அந்த ரேஞ்சில் இருந்தும் 26,300 அப்படின்ற ரேஞ்சில் வந்து என்னென்னா இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் இது என்னுடைய ப்ரொடக்ஷன் மட்டும்தான் அது வந்துட்டு. பட் மார்க்கெட்டில் என்ன வேணால் எப்போ வேணால் இது வேணால் நடக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே வந்து என்னென்னா கிடையாது. பட் நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் இது வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம முக்கியமாக குளோபல் ஈவெண்ட் 24 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஎஸ் உடைய டியூரபிள் குட் ஆர்டர்ஸ்
குட்ஸ் ஆர்டர்ஸ் எம்ஓஎம், அதாவது எம்ஓஎம் சென்ஸ் மந்த் ஆன் மந்த் டேட்டா வந்து என்னன்னா வரப்போகுது. இப்படி என்னென்னு செக் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டிமாண்ட், ஓகேங்களா, யூஎஸோடைய மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, லேட்டஸ்ட் நியூ ஆர்டர்ஸ் வந்து இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க, இவங்களுடைய க்ரோத்துக்கு இதெல்லாம் என்னென்ன சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வரப்போகுது. பட் இருந்தாலும் இது ஈவினிங் தான் நமக்கு இந்த டேட்டாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து என்னன்னா பெருசாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு பெருசாக இம்பாக்ட் வந்து இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் வைஸில் சில ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேஃபின் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ் ரிசல்ட் கொடுக்குறாங்க. முக்கியமாக ஐஓசி இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட் கொடுக்குறாங்க. இண்டஸ் டவர் கொடுக்குறாங்க. சூப்பர் மைண்ட், ஓகேங்களா, அதாவது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இவங்க வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. எஸ்ஆர்எஃப் லிமிடெட் அண்ட் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், மசாகன் டக் ஷிப் பில்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் 2026 உடைய Q2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது என்னன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்கன்றதை செக் பண்ணி பாருங்கள். ஆர்இசி இவங்க வந்துட்டு ₹4.60 ஒரு ஷேர்ஸ்க்கு வந்து ஆர்இசி வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபோசிஸ் வந்து ₹23 பர் ஷேருக்கு இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 361 வார்ம் லிமிடெட், ஓகேங்களா, இவங்க வந்துட்டு ₹6 பர் ஷேர்னா இந்த கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிஸில் கண்டிப்பாக இந்த ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க இவங்க வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் கமெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.